மக்களே, இப்போ நம்ம பரலோக மாதா சர்ச்சுக்கு முன் வாசலில் வந்திருக்கோம். இங்கே நினைக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனல் வந்து நான்லாம் ஆரம்பிக்கல, பையன் அவன் தம்பியை வச்சு ஆரம்பித்தான். நான் ஒரே நாள் அந்தோனியார் சர்ச்சு கொடியேற்றதை போட்டேன். எனக்கு அது மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஏதேதோ தேவையில்லாம் போகிறதுக்கு நம்ம கடவுளை பற்றி போகலாம். ஏன்னா அந்த அந்தோனியார் சர்ச்சு குழந்தை வரோம் நிறைய பேர் பெற்றிருக்காங்க அந்த அந்தோனியார் சர்ச்சில். இது வந்து சொன்னாங்க, ஒருத்தர் பரலோக மாதா சர்ச்சுக்கு 3 வாரம் போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னாங்க. அதான் என் மனைவியை கூப்பிட்டுட்டு 3வது வாரம் சர்ச்சுக்குள்ளே அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்கோம். நம்பிக்கை தான் எல்லாமே. ஏன்னா மாதமா என் 2வது குழந்தை ஒரு அதிசயம்தான். அது பிறக்காது, இறந்துரும்னு சொன்னாங்க. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சென்னையில் ஜிஹெச்சில் இருந்தாலும் நல்லபடியாக மெடிஸ்கேனில் என் ஒய்ஃபு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அவங்க பராமரிப்பில் நம்பிக்கை மாதாமா இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த அதிசயம் நான் இங்கே இருந்தால் சென்னையிலேருந்து பரலோக மாதா உங்களால் வர முடியாது. சென்னைன்னு இல்லை, மொத்தத்தில் எங்கே இருந்தாலும் சிலரால் வர முடியாது. ஏன்னா 1000 சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால் நான் காட்டுறேன் பரலோக மாதா அம்மாவை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ப்ரேயர் பண்ணி கேளுங்க. மாதாமா நம்ம எங்கே மனசார உரி கேட்டாலும் தருவாங்க. நீங்கள் நினைக்கலாம், நீ மட்டும் எதுக்கு போயிருக்கியே, நீ வீட்டிலேருந்து கேட்கலான்னா, எனக்கே மனைவிக்கு போகணுன்னு ஒரு எண்ணம். நான் வந்து நீங்கள் வர வேணான்னு சொல்ல, வர முடியாதனால நீங்கள் பாருங்கள். ஏன்னா எனக்கு யாரும் ஃபோட்டோ எடுத்து காட்டல, வீடியோ எடுத்து காட்டல. எனக்கு போகணுன்னு என்ன இருந்தது, என் கூட நீங்களும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் இந்த வீடியோ போடுறேன். வீடியோவுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.